மேம் ஸ்டே மேம். சார் இங்க வந்து டாக்டர் ஆக்ட்ரஸ் நயன்தாரா தற்போது மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்தில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகர் கவின் ஏகப்பட்ட படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில் லேடி சூப்பர் ஸ்டாரும் கவினும் புது படம் ஒன்றில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கடந்த ஒரு மாதமாகவே பல தகவல்கள் வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிகர் கவினும் நயன்தாராவும் ஒரே சமயத்தில் ஒரு ரொமான்டிக்கான போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் அவ்வளோ தெளிவாக இல்லை அப்படின்னாலும் ரொம்பவே சுலபமாக கவின் நயன்தாரா அப்படிங்கிறத அடையாளம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் எதுக்கு இப்படி ஒரு ரஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை பெரும்பாலான கதையை ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக விண்டேஜ் லவ் சப்ஜெக்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ண விஷ்ணு எடவன் அப்படிங்கிற புது இயக்குனர் டைரக்ஷன் பண்ணுறாரு. லியோ படத்தை எடுத்த 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கவினுக்கு இது 8வது படம். தன்னை விட கம்மி வயசு இருக்கிற பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிஜத்துலேயும் கூட நயன்தாராவுக்கு 39 வயசு ஆகுது. இன்னொரு பக்கம் கவினுக்கு 34 வயசு ஆகுது. 5 வயசு ரியல் லைஃப்லேயும் இவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த படத்தில் நடிகர் சத்யராஜ் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்க இருந்த நிலையில் நயன்தாரா கூட சம்பள பிரச்சனை காரணமாக படத்தை ட்ராப் பண்ணிட்டதா சொன்னாங்க. முன்னதாக இந்த படத்துக்கு 15 கோடி ரூபாய் சம்பளமாக நயன்தாரா கேட்டிருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் சைடில் 10 கோடி ரூபாய்க்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இதுக்கு ஒத்துக்காமல் இருந்த நயன்தாரா கடைசியில் கதையை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு 10 கோடிக்கு கமிட் ஆகியிருக்காங்க. தற்போது படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டரை ஷேர் பண்ணியிருக்கிற கவின் ஆகட்டும், நயன்தாரா, 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு எல்லாருமே ஹாய் அப்படின்னு ஒரே ஒரு வேர்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை படத்தோட டைட்டிலே இதானா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.